கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது சாதாரண விஷயம் அல்ல. என்றால் இந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கையில யாருக்கும் தெரியாமல் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கும் ஒரு கனமான பாரத்தை நோக்கி நேராக பேசுகிறது. நீங்கள் வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள் மட்டும் தெரியும் அந்த பயம். இந்த கடன் எப்படி தீரும்? எப்போதுதான் நிம்மதி வரும்? என்னுடைய வாழ்க்கை இப்படியே போய்விடுமா என்ற கேள்விகள் இரவில் தூங்க விடாமல் உங்களை வாட்டிக் கொண்டிருக்கலாம். இப்போது ஒரு நிமிடம் கூட இந்த வீடியோவை விட்டு நகராதீர்கள். ஏனென்றால் இந்த ஜெபத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையின் அந்த சிக்கிய இடத்தையே நோக்கி செல்கிறது. பரலோக பிதாவே, இப்பொழுது இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு மகனையும் மகளையும் உம்முடைய பரிசுத்த கரங்களில் ஒப்படைக்கிறோம். கர்த்தாவே, இவர்கள் கடனை மட்டுமல்ல, அதனால் வந்த அவமானத்தையும் பயத்தையும் அமைதியின்மையையும் ஒரு சேர சுமந்து கொண்டிருக்கிறார்கள். மனிதர்களிடம் சொல்ல முடியாத கண்ணீரை உம்மிடம் மட்டும் சொல்லி அழுத இரவுகளை நீர் அறிவீர். ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசுவே, நீர் சொன்னீர் அல்லவா, உழைக்கும் சுமை சுமந்த எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. அந்த வார்த்தையின் வல்லமையின்படி இப்பொழுது கடன் சுமையில் சோர்ந்திருக்கும் இந்த ஆத்துமாக்களுக்கு உம்முடைய இளைப்பாறுதலை இப்பொழுதே அருளும். ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த கடன் ஒரே நாளில் வந்தது அல்ல, அது மாதம் மாதமாக அழுத்திக் கொண்டே வந்தது. நம்பிக்கையை கெடுத்தது, மனதை உடைத்தது, குடும்பத்தில் அமைதியை கலைத்தது. ஆனால் இன்று இந்த நிமிடத்தில் இந்த ஜெபத்தின் வழியாக ஒரு திருப்பத்தை நீர் ஆரம்பிக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படட்டும். எதிர்பாராத வழிகளில் உதவி எழும்பட்டும். வேலை வாய்ப்புகள், வியாபார ஆசீர்வாதங்கள், கிடைக்காத பணம், தாமதமான பணம் இப்பொழுதே வர ஆரம்பிக்கட்டும். கடன் கொடுத்தவர்களின் மனங்களை நீர் மென்மையாக்கும். கட்ட முடியாத தேதிகளை நீர் மாற்றுவீர். வழியில்லாத இடத்தில் நீர் வழி உண்டாக்குவீர். கர்த்தாவே, உபாகமம் 28 சொல்லுகிறது, நீ கடன் வாங்க மாட்டாய், நீ கடன் கொடுப்பாய் என்று. அந்த வாக்குத்தத்தம் இந்த குடும்பங்களில் நிறைவேற வேண்டும். இன்று கடனில் தவிக்கும் இவர்கள் நாளை பிறருக்கு உதவும் நிலைக்கு நீர் உயர்த்த வேண்டும். ஆண்டவரே, பிதாவே, இப்போது நான் ஜெபிக்கிறேன் இந்த வீடியோவை பார்க்கும் அந்த ஒருவருக்காக, யாருக்கும் தெரியாமல் தற்கொலை எண்ணம் வந்த அந்த இரவுக்காக, இதைவிட சாவதே நல்லது என்று நினைத்த அந்த மனநிலைக்காக. கர்த்தாவே, அந்த ஆத்துமாவை இப்பொழுதே தொடும். அவர்கள் தனியாக இல்லை என்று உம்முடைய ஆவியால் உணர்த்தும். இயேசுவே, நீர் சிலுவையில் சொன்னீர், எல்லாம் நிறைவேறியது என்று. அந்த எல்லாம் என்பதில் இந்த கடன் பிரச்சனையும் உள்ளடங்கியுள்ளது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதனால் இப்பொழுது நம்பிக்கையை உயிரோடு எழுப்பும். மனதில் சமாதானத்தை ஊற்றும். கண்ணீருக்கு பதிலாக நன்றி ஜெபத்தை உருவாக்கும். இந்த நிமிடத்தில் உங்கள் வீட்டில் ஒரு அமைதி இறங்கி வருகிறது. உங்கள் மனதில் ஒரு வெளிச்சம் தோன்ற ஆரம்பிக்கிறது. நான் தனியாக இல்லை என்ற உணர்வு உங்களுக்குள் வலுவாகிறது. அது இயேசுவின் சமாதானம். இப்போது இந்த ஜெபம் உங்களை தொட்டிருந்தால் உங்கள் கடன் பிரச்சனையை ஒரே ஒரு வரியில் கர்த்தரிடம் ஒப்படைத்து கமெண்டில் எழுதுங்கள். இயேசுவே, என் கடன் சுமையை உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என்று எழுதுங்கள். அது ஒரு கமெண்ட் மட்டுமல்ல, அது ஒரு விசுவாச அறிவிப்பு. அந்த அறிவிப்புக்கு கர்த்தர் பதில் தருவார்.